السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن، ما شاء الله كان، وما لم يشأ لم يكن، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ما شاء الله كان، وما لم يشأ لم يكن، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فتلقى آدم من ربه كلمات فتاب عليه. وقال نبينا صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. புலிவாழ்வு புனிதம்பர ஃபுர்கானை குவிக்கழித்த பெருமகானி அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. யாரை படைக்காவிட்டால் இவ்வையகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் பறை சாட்டினானோ அப்படிப்பட்ட நாயகத் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கைகளை தங்களுடைய வாழ்க்கையில் கடுகளவும் பிசகாது பின்பற்றி ஒழுகிய அருமை சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், குறிப்பாக புனிதம் நிறைந்த இந்த ஜுமாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. இறைவனின் இறையில்லமாம் திரு கஅபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனம் ரௌலா ஷரீஃபையும் புனிதம் நிறைந்த பைத்துல் முகத்தஸையும் திரும்ப திரும்ப குடும்பத்தோடு சந்திக்கக்கூடிய நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அல்புரிவானாக. எந்த களிமாவை ஈட்டு இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கிறோமோ அக்களிமாவின் பிரகாரம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வேளையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற களிமாவை மொழித்த நிலையில் மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அல்புரிவானாக என்ற துஆவோடு இந்த ஜுமாவுடைய பிரசங்கத்தை நான் துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய பெரியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் சிறப்பான ஆஷூரா என்று சொல்லுகிற முஹர்ரம் 10வது நாள், அந்த சிறப்புக்குரிய நாளை நாம் எதிர்நோக்கி அமர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அந்த ஆஷூராவுடைய தினத்தை அடைந்து அதிலே ஆயிரம் நன்மைகள் அதிகம் செய்கிற நசீபை நம் அத்தனை பேர்களுக்கும் வழங்கி அருள்புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, முஹர்ரத்தினுடைய சிறப்புகள் என்ன? ஹிஜ்ரி வருடப்பிறப்பு என்றால் என்ன? ஹிஜ்ரத்தினுடைய துவக்கம் எப்படி ஏற்பட்டது? ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு என்ன என்பதையெல்லாம் சென்ற ஜுமாவிலே நாம் அறிந்து கொண்டோம். அந்த தொடரில் தான் முஹர்ரத்தினுடைய 10வது நாள் என்று சொல்லுகிற இந்த ஆஷூராவுடைய தினம். ஆஷூராவுடைய தினத்தை குறித்து பல்வேறு செய்திகள் நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட அந்தந்த நேரங்களில் அதை ஞாபகப்படுத்துவது என்பது நமது கடமையாக இருந்தாலும் அதை ஞாபகத்தில் கொண்டு அதற்கு அமல் செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்பதற்காக வேண்டி அந்த செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்வோம். பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, ஆஷூரா என்று சொல்லுகிற முஹர்ரத்தினுடைய இந்த 10வது நாள்
இந்த 10வது நாள் என்பது ஆஷூரா என்று சொன்னால் அரபியிலே 10வது நாள் என்பதற்கு தான் அரபியில் ஆஷூரா என்று சொல்லுவது. ஆக இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறுக்கு, அதாவது வரலாறுகள் நடைபெற்ற ஒரு அற்புதமான நாள். நிறைய செய்திகள், அல்லாஹ்வால் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்களை அல்லாஹ் இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள் தான் நிகழ்த்தி இருக்கிறான். முஹர்ரத்தினுடைய இந்த 10வது நாளில் நிறைய நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. எல்லா நபிமார்கள், அதிகமான நபிமார்களுடைய வெற்றிகள், விமோச்சனங்கள், அவருடைய பாதுகாப்புகள், பாவ மன்னிப்புகள், அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகள் அத்தனையுமே இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள் தான் அத்தனையுமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அத்தனையுமே அவர்களுக்கு கிடைக்கப்பட்டதும் இந்த முஹர்ரத்தினுடைய இந்த 10வது நாளாகத்தான், ஆஷூராவுடைய நாளாகத்தான் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, நமக்கெல்லாம் தெரியும் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொர்க்கத்தில் வாழுகிறார்கள். அவர்களோடு அவருடைய மனைவியை அவருடைய விழாவிலும் இருந்து அல்லாஹ் எடுத்து ஹவ்வாவையும் படைத்து விடுகிறான். சொர்க்கத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஆதம் ஹவ்வா, நம்முடைய அந்த தந்தையும் தாயும் சொர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஷைத்தானுடைய ஒரு சிறு தூண்டுதல், சிறு ஒரு, அதாவது வாழ்க்கையினுடைய ஏற்பட்ட ஒரு சின்ன தடுமாற்றம், அவர்கள் 2 பேர்களுமே உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் என்ன செய்து விடுகிறான் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, அதாவது அன்றைக்கு இந்தியாவோடு சேர்ந்திருந்த இலங்கையினுடைய ஆதமே ஜபல் என்று சொல்லுகிற மலையிலே அல்லாஹ் இறக்கி விடுகிறான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இன்றைக்கு சவுதியிலே இருக்கிற ஜித்தா என்று சொல்லுகிற அந்த பகுதியிலே அல்லாஹ் இறக்கி விடுகிறான். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலங்கள் இருவர்களுமே சேர முடியவில்லை, பிரிந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் 40 ஆண்டு காலங்கள் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். ரப்பே, என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு, ஷைத்தானுடைய பேச்சுக்கு நான் அடிமையாகிவிட்டேன், ஏதோ என் வாழ்க்கையில் ஒரு சருகுதல் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் இருவர்களுமே பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அந்த பாவத்தை அல்லாஹ் 40 ஆண்டுகளுக்கு பிறகு மன்னிக்கிறான். 40 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் மன்னிக்கிறான். எந்த தினத்தில் அந்த பாவத்தை மன்னித்தான் என்று சொன்னால், ஏன் மன்னித்தான், எப்படி மன்னித்தான் என்பதெல்லாம் பல்வேறு பயான்களிலே உங்களுக்கு நாம் ஞாபகப்படுத்தி இருப்போம். 2 வாரங்களுக்கு முன்னாலும் கூட அந்த வரலாறுகள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கும். எனவே அவர்கள் 2 பேர்களுடைய பிரார்த்தனை, பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டு, பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டு, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டு, கணவனும் மனைவியும் 40 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்கிறார்கள்? ஜபல் ரஹ்மா என்று சொல்லுகிற மக்காவில் இருக்கிற அந்த மலையில என்ன செய்றாங்க? அரபாவுடைய மைதானத்தில் இருக்கிற அந்த மலையில 2 பேர்களும் சந்தித்துக் கொள்கிறார்கள். ஆக அந்த பாவ மன்னிப்பு அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட நாள் இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள். அதனால தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நோன்பு வைத்து அதிகம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். சும்மா ஏதோ தானோ என்று எல்லாம் என்ன பாவத்தை மன்னிச்சிரு, ஏதோ என்ன பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்கறது அல்ல. மாறாக அதிகமாக கண்ணீர் வடித்து ரப்புல் ஆலமீன் இடத்துல, இறைவா, நபிமார்களுக்கெல்லாம் எப்படி விமோசனம் தந்தாயோ அது போன்ற ஒரு பாதுகாப்பை எங்களுக்கு கொடு, பாவ மன்னிப்பை எங்களுக்கு கொடு, விமோசனத்தை எங்களுக்கு கொடு என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டிய ஒரு நாள் தான் முஹர்ரத்தினுடைய 10வது நாள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அடுத்து 2வதாக நாம் பார்க்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூதனுடைய கொடுமை, அவருடைய மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சி, இப்ராஹிம் நபியுடைய சுதந்திரத்தை பறிப்பதற்குண்டான சூழல், எந்த நிலை வந்தும் ஏகத்துவத்தை எடுத்து வைத்தார்கள். ஏகத்துவத்தை சொல்லுவதற்கு, சத்தியத்தை சொல்லுவதற்கு அவர்கள் தயங்கவில்லை, அத்தனையும் எடுத்து வைத்தார்கள். சாமானியமான முறையில் எடுத்து வைக்கவில்லை, அவனுடைய சன்னிதானத்திற்கே சென்று எடுத்து வைத்தார்கள். அரசவைக்குள் நுழைந்து போய் சொன்னார்கள், நேருக்கு நேராக அரசனுக்கு முன்னாலேயே சொன்னார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவனுக்கு கடுமையான கோபம் ஏற்படுகிறது. கோபத்தினுடைய வெளிப்பாடு, நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடுவதற்கு ஆலோசனை செய்யப்பட்டு நெருப்பு குண்டத்தில் தூக்கியும் போடுகிறான். ஷைத்தானுடைய ஆலோசனையில் மிகப்பெரிய ஒரு, அதாவது தூரியை போன்ற பலகைகள் கட்டப்பட்டு அந்த பலகைகளை அமர வைத்து அந்த பலகையை இழுத்து அந்த நெருப்புக்குள் தள்ளினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மழை போல் குமிந்திருக்கிற அந்த நெருப்புக்கு அங்கு
அதன் நடுவிலே உள்ளே விழுந்து விடுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த நரக நெருப்பிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு பெற்ற நாள் முஹர்ரத்தினுடைய 10வது நாள். ஹதீஸ் கிரந்தங்களிலே சொல்லப்படுகிறது. நாம் பார்க்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குல்னா யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ குளிர்ந்ததாக மாறிவிடு என்று சொல்லுவான். அதே போன்று குளிர்ந்ததாக மாறியது. நெருப்பு குண்டத்தில் விழுந்தாலும் கூட அதிலிருந்து பாதுகாப்பு பெற்றார்கள். அந்த பாதுகாப்பு பெற்ற நாள் இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதனால தான் எதிரிகளுடைய பாதுகாப்பில் இருந்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள் நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எதிரிகள் நிறைய இருக்கிறார்கள், கொஞ்சம் நெஞ்ச எதிரிகள் அல்ல. கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை தனிநபர்களுக்கும் எதிரி இருக்கிறார்கள், சமூகத்திற்கும் எதிரி இருக்கிறார்கள். ஆக எதிரிகளோடு வாழுகிற ஒரு சூழல், எதிரிகளோடு மல்லு கட்டுகிற ஒரு அபத்தமான ஒரு நிலையில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஏதாவது ஒரு வகையில் நமக்கு எதிரிகள் இருப்பார்கள், ஏதாவது ஒரு வகையில் எதிரிகள் இருப்பார்கள். எனவேதான் அதிலிருந்து இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்தான். அதனால் அந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள் நம்ம என்ன செய்யணும் கேட்டார், ரப்பே எதிரிகள் எடுத்து எங்களுக்கு பாதுகாப்பை கொடு அப்படின்னு சொல்லி அதிகமாக நாம் கேட்க வேண்டும். இப்ராஹிம் நபிக்கு எப்படி நீ பாதுகாப்பை கொடுத்தாயோ அது போன்ற ஒரு பாதுகாப்பை ரப்பே எங்களுக்கு கொடு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து கேட்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தவிர்க்க முடியாமல் இருந்து வருகிறது. கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, அடுத்து நாம் பார்க்கிறோம், அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருந்தான். இன்னொரு பாக்கியம் கூட அந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் முஹர்ரத்தினுடைய 10வது நாள். இப்ராஹிம் நபி மற்ற நபிமார்களை போன்ற அல்ல, மற்ற நபிமார்களை போன்றல்ல. இப்போ ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தன்னுடைய ஹபீப் நேசர் என்று சொல்லுவான். மூசா நபியை கலீல் அதாவது சொல்லுவான். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ்வோடு அவர்கள் பேசுனாங்க அப்படின்னு கலீமுல்லா அப்படின்னு சொல்லுவான். ஈசா நபியை ரூஹுல்லான்னு சொல்லுவான். ஏன்னா அவங்க எல்லாம் மௌத்தானவங்களுக்கெல்லாம் ரூஹை கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பேர் வந்தது. ஆனால் இப்ராஹிம் நபி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது கலீலுல்லா சொல்லுவான். சொல்லுவான் கலீலுல்லா அப்படின்னு சொன்னால் நண்பே அப்படிங்கிறான். நண்பேங்கிறது சாதாரணமான விஷயமா? அதாவது ஒரு மனிதனுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவன் யார்? நண்பன் தான். அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம். மனைவியிட்ட சொல்ல மாட்டோம், பெற்றவங்கள்ட்ட சொல்ல மாட்டோம், ஆசிரியர்கள்ட்ட சொல்ல மாட்டோம். எல்லா விஷயங்களையும் நம்ம யார்கிட்ட பரிமாறுவோம்? நண்பர்கள்ட்ட பரிமாறுவோம், நண்பர்கள்ட்ட பரிமாறுவோம். அதனால தான் எவனா ஒருத்தர் எதிராக சிக்கிட்டான்னு சொன்னால் அவன் தேடி தேடி அத்தா அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டான். அவன் யாரை கூட எல்லாம் பழகிறான்னு பார்த்து அவன் நண்பனையாக கூட்டிகிட்டு போவான், ஃப்ரெண்டுகளையாக கூட்டிகிட்டு போய் என்ன செஞ்சிருவான். ஏன்னா அவன் எப்படி இருந்தாலும் அவன்கிட்ட சொல்லியிருப்பான்னு தெரியும், ஏதாவது ஒரு வகையில் அவன்கிட்ட என்ன செஞ்சிருப்பான், பரிமாறியிருப்பான் தெரியும். அதனால தான் அல்லாஹ் இப்ராஹிம் நபியை ஹலீலாக ஆக்குறான், நண்பன் சொன்னான். அதெல்லாம் வரலாறு நமக்கு நிறைய தெரியும். இப்ராஹிமினுடைய வரலாறு நம்ம நிறைய ஹஜ்ஜனுடைய நேரத்தில் நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ ஹலீல் அவங்க எப்போ பிறக்கிறாங்க? முஹர்ரத்தினுடைய 10வது நாள் தான் பிறந்தாங்க. இன்னொரு விசேஷம் இருக்கிறது தெரியுமா? இன்னொரு விசேஷம் இருக்கிறது. இந்த ஹலீல் என்னுடைய நண்பன் இப்ராஹிம் என்று அல்லாஹ் சொன்னானே, அது எப்போ சொன்னான் தெரியுமா? இதே முஹர்ரத்தினுடைய 10வது நாள் தான் சொல்லவும் செஞ்சான். பிறந்ததும் முஹர்ரத்தினுடைய 10வது நாள். தன்னை நண்பனாக அல்லாஹ் இப்ராஹிம் நபியை ஆக்கி கொண்டது முஹர்ரத்தினுடைய 10வது நாள். அப்ப இந்த முஹர்ரத்தினுடைய 10க்கென்று விசேஷம் இருக்கிறது, 10க்கென்று விசேஷம் இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது. நம்ம இப்ப இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதையுமே ஒரு பெருசா நம்ம எடுத்துக்க மாட்டோம். எதையும் அது அப்படியெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் அப்படி சாதாரண தட்டி விட்டுருவோம். எல்லாத்தையும் எல்லா விஷயங்களும் நம்ம என்ன செஞ்சிருவோம், ஏன் லேசான முறையில் போகிற போக்கில் அப்படியே எதையாவது போட்டுட்டு போகிறோமா இல்லையா, அந்த மாதிரி என்ன செஞ்சிருவோம், லேசா என்னத்தை போட்டு அவன் சரின்னு சொன்னா என்ன, சரின்னு சொல்லாமல் இருந்தா நமக்கு என்ன அப்படிங்கிற அசால்ட்டாக பேசிடுவோம். இது எவ்வளவு பெரிய விஷயம்! இதை ஒரு ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான கருத்து இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தன்னுடைய நண்பனை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்திய நாள் இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள். அந்த பெயரை சொன்ன நாள் இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, அடுத்து நம்ம பார்க்கிறோம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அய்யூப் நபி பற்றி நமக்கெல்லாம் தெரியும். கடுமையான நோயில் அவங்க பாதிக்கப்பட்டாங்க. அவங்க வரலாறு நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம். நோய் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி அப்படின்னு சொன்னால், உடல் முழுக்க அதாவது புண் ஏற்பட்டு அழுகி போய்விட்டது.
அழுகி போய் புழுக்கள் மேய ஆரம்பித்து விட்டது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மேனியில புழுக்கள் மேய ஆரம்பித்தது. அதனால்தான் வரலாறுகளில் சொல்லப்படும், புழுக்கள் மேல மேய்ந்து கொண்டிருந்தாலும் கூட இறைவனுக்கு செய்த தியானத்தில் எந்த ஒரு குறையும் அவர்கள் வைக்கவில்லை. நமக்கு லைட்ட தலைவலின்னு நம்ம தொழுக மாட்டோம், சளி பிடிக்க தொடங்கும், தொழுக மாட்டோம், எல்லாமே லீவ் போட்டுருவோம். அப்ப அந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி ஒரு சுபாவம் நமக்கு வந்துட்டு இருக்குது. இவங்க உடலே அழிந்து விட்டது, உடலே அழிந்து விட்டது. ஆனால் இறைவனுக்கு செய்கிற தியானத்தில் எந்த ஒரு சடையும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அப்போ என்ன செய்வாங்கன்னா, எந்த அளவுக்குன்னா அவங்க மனைவி ரஹீமா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எங்க நீங்க அல்லாஹ்வுடைய நபியா இருக்கிறீங்க, குழந்தைங்க மூத்தாயிட்டாங்க, விவசாயம் அழிஞ்சு போச்சு, உங்களுடைய உடலை அழிஞ்சு போச்சு, எல்லாமே ஆகி போச்சா இல்லையா, நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யலாம், நீங்க நபி தானே, நீங்க துஆ செஞ்சு அல்லாஹ் அங்கீகரிச்சிருவானா இல்லையா சொன்னேன். ஏன் நீ என்னை துஆ செய்ய சொன்னேன், அதனால நான் உன்னை கசையடி அடிப்பேன்னு சொல்லி சத்தியம் செய்வாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். எனக்கு இந்த நோய் இருக்குன்னு அல்லாஹ்க்கு தெரியுமா இல்லையா, அதிலிருந்து நான் வெற்றி பெற வேண்டும், இறை சோதனையிலிருந்து நான் வெற்றி பெற வேண்டும், அதனால தான் நான் கேட்காம இருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு தெரியும் எப்போ சிபாவாக்கணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி மனைவி என்னை கசையடி அடிப்பேன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கவனத்தில் கொள்ள வேண்டும், நபிமார்கள் எந்த அளவுக்கு இறை பக்தியில் அவர்கள் மிகவும் தேர்வாயிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த உடல் நீண்ட வரலாறு, அதுக்கு பல ஜுமாக்கள்ல பேசினாலும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு முடியாது. கடைசியில் அவங்களுடைய நோயாளி ஊரை விட்டு வெளியில போய் ஒரு காட்டு பகுதியில் போய் குழியை நோண்டி அதுக்குள்ள இறக்கி வச்சு அங்க இருப்பாங்க. அந்த நேரத்திலையும் கூட உடல்நிலை சரியாயிடும். அந்த புழுக்கள் அந்த நேரத்தில் ஒரு இக்கட்டான ஒரு சூழல், உடல் மேனியில் மேய்ந்து கொண்டிருந்த அந்த புழுக்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்த நாவிலே தொட ஆரம்பித்து விடும். அப்பதான் அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க, ரப்பே என் குழந்தைகள் மாண்டு போனார்கள், சுவர்கள் தள்ளிவிடப்பட்டு குழந்தைகள் மரணித்தார்கள், என்னுடைய விவசாய பூமிகளில் விஷக்காற்றை ஊற்றி சைத்தான் அழித்து விட்டான், என்னுடைய உடலும் அழிந்து விட்டது, ஆனால் நான் உனக்கு செய்கிற இபாதத்திலே நான் எந்த தொய்வையும் ஏற்படுத்தவில்லை, ஆனால் இறுதியிலே உனக்கு நான் தஸ்பீஹ் சொல்லிக் கொண்டிருந்த நாவிலும் புழுக்கள் தொட ஆரம்பித்து விட்டது, ரப்பே என்னுடைய நோயை நீ குணப்படுத்து. நான் அப்ப கேட்பான். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, பக்கத்திலே வருவாங்க, பக்கத்தில் வந்து நிற்பாங்க, ஒரு பக்கம் நோண்டுவாங்க, சுடு தண்ணி வரும், ஒரு பக்கம் வருவாங்க, குளிர்ந்த தண்ணீர் வரும், குளிக்க சொல்லுவாங்க, குடிக்க சொல்லுவாங்க. பழைய நிலை அய்யூப் நபிக்கு திரும்பிவிடும். அந்த திருமண மாத்திரத்தில் அவங்க செஞ்சது என்ன தெரியுமா, அதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். செஞ்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனைவிட்டு சத்தியம் பண்ணாங்களா இல்லையா, சத்தியம் பண்ணாங்களா இல்லையா, உன்னை கசையடி அடிப்பேன், ஏன் துஆ செய்ய சொன்ன, அதனால 100 கசையடி அடிப்பேன்னு சொல்லிடுவான். அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சின்ன குச்சியும் கொடுப்பாங்க, சத்தியத்தை நிறைவேற்றணும். அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடிய விஷயத்துல நபிமார்கள் எவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறார்கள். தன் மனைவியை கசையடி அடித்து சத்தியத்தை நிறைவேற்றிய பிறகு அந்த இடத்திலிருந்து நகர்வார்கள். ஊருக்குள் சென்று பார்க்கிற பொழுது மரணித்த பிள்ளைகள் ஹயாத்தோடு இருப்பார்கள், அழிந்து போன விவசாய பூமிகள் செழிப்போடு இருக்கும், வீடுகள் கட்டப்பட்டிருக்கும். எல்லாம் பார்த்து அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் ரப்புக்கே என்று சொல்லி, அல்லாஹ்வுக்கே என்று சொல்லி கரத்தை உயர்த்தி கண்ணீர் வடிப்பார்கள். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, நோய் ஏற்பட்டு அந்த நோயிலிருந்து மீண்டு வந்தது இதே இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள் தான் அல்லாஹ் அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுத்தான். இதுதான் நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதனால நம்ம என்ன செய்யணும், அந்த நாள்ல நோன்பு வச்சு அல்லாஹ்ட்ட அழுது, ரப்பே இன்னைக்கு எத்தனையோ நோய்கள் நமக்கெல்லாம் தெரியும், நிறைய நோய்கள், கண்ணுக்கு தெரியாத நோய்கள். நல்லா இருப்பாரு, ஆனா ஏதாவது ஒரு நோய் இருக்குத்தான் செய்கிறது. நல்ல உணவுகளை உண்ண முடிவதில்லை, முழுமையான முறையிலே உறங்க முடிவதில்லை, வெளிகளில் சரியான முறையில் நடமாட முடியவில்லை. எல்லாம் இப்படித்தானே, எல்லாம் பிறக்கிற குழந்தைகள் முதல் கொண்டு ஏதோ ஒரு நோயால் பிறக்கிற ஒரு அவலம் இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட்டிருக்கிறார். ஆக நோய்க்கு இன்றைக்கு ஒரு எல்லை இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார். ஏதாவது பேர்களை வச்சுட்டு இருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் ஒரு காலம் இருந்தது, நமக்கெல்லாம் தெரியும், ஒரு காலம் இருந்தது. அதாவது வயதானவர்கள், வயது மூத்தவர்கள் நிறைய இருக்கிறீர்கள், நமக்கெல்லாம் தெரியும். சளி பிடிச்சிருச்சுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய சளியா இருந்தாலும் சரி, ஏதாவது பச்சை இலைகளை கையிலேயே கசக்குவாங்க, வாயில் இருக்கிறவங்க சாப்பிட ஒரே நாள் சரியா போயிடும். அப்படியெல்லாம் இருந்துச்சா இல்லையா? அப்படியெல்லாம் இருந்துச்சு. பச்சை மருந்துக்கள் எதையாவது தருவாங்க, சாப்பிடும், சரியா போயிடும். ஆனா இன்னைக்கு அந்த சளியும் அந்த இருமலும் தான் உயிரை பறிக்கிற நோயாக இருக்கிறது. இருக்கா இல்லையா? இருமுனாருங்க 2 நாள் இருமுனார் 3 நாள் மூத்தா போயிட்டார், சொல்றோமா இல்லையா?
கொரோனா அது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. கொரோனா ஒரு பாடமாக இருக்கிறது என்று சொன்னால் நம்ம பார்க்கிறோம், நோய் என்பது இன்றைக்கு வயது வரம்பு இல்லை, ஏதேதோ நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. சில நோய்கள்லாம் காது கேட்டதுன்னா உண்மையில ரொம்ப வருத்தமா இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதிகமாக அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்திற்கு நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக ஆரோக்கியத்திற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். ஒவ்வொரு நேரமும் தொழுகை முடிந்து விட்டால் நாம் செய்கிற துஆக்களிலே அதிக நோய் நொடிகளை விட்டும் ஆரோக்கியத்தை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, எனவேதான் நோய் நொடி ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அதிலிருந்து அல்லாஹ் விமோசனத்தை கொடுத்த நாள் இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள். அதனால அந்த நாளில் நோன்பு வச்சு அதிகமாக நோய் நொடி இருந்து அல்லாஹ் இடத்துல என்ன செய்யணும், பாதுகாப்பு தேடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வரலாறு இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிட்ட இருந்து பாதுகாப்பு பெற்றார். ஃபிரௌனிட்ட இருந்து நைல் நதியிலே அவன் விரட்டி செல்வான். நைல் நதி மூசா நபிக்கு 12 பாதைகளாக பிரியும். அவருடைய கூட்டத்தார்கள் கடந்து செல்லுவார்கள். ஃபிரௌன் அங்க வந்து தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லவன் தன்னுடைய கூட்டத்தார்களோடு அங்கு அழிக்கப்படுவான். நமக்கெல்லாம் தெரியும், இது நடந்த நாள் முஹர்ரத்தினுடைய 10வது நாள். நடந்த நாள் முஹர்ரத்தினுடைய 10வது நாள். இன்றும் பாசத்திற்குரிய பெருமக்களே, மூசா நபி தப்பித்ததும் 12 பாதைகள் பிரிந்த அந்த இடங்கள், அங்கு சென்று 12 கூட்டத்தார்கள், மூசா நபியினுடைய கூட்டத்தார்கள் தங்கி இருந்த அந்த கூடாரம் முதலாக இன்றைக்கு அந்த எகிப்தினுடைய எல்லையிலே இருக்கிறார். அங்கு சென்றால் பார்க்க முடியும். நாம் பார்க்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தான். நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஃபிரௌன் அழிக்கப்பட்ட அந்த நதி இன்றைக்கும் இருக்கிறது, அந்த பகுதியும் இன்றைக்கும் இருக்கிறது. அவர்கள் எந்த வழியாக துரத்தி வந்தார்களோ அந்த பாதையும் இன்றும் அப்படியே இருக்கிறது. அது காட்சி பொருளாக இன்றைக்கும் இருந்து வருகிறது. அங்கெல்லாம் செல்லுகிற நசீபை அல்லாஹ் வழங்கினான். நம் அத்தனை பேர்களுக்கு அல்லாஹ் தருவானாக. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசினாங்களே தூர்சீனா மலை, இன்றும் அப்படியே இருக்கிறது. அங்கே இருந்து போய் நின்ற ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் பேசிச்சு என்ற வரலாறு உண்டு. அந்த மரமும் இன்றைக்கு அப்படியே இருக்கிறது. அந்த மரமும் இன்னைக்கு அப்படியே இருக்குது. எந்த மாற்றமும் அது என்ன செய்யல. சவுதிக்கு போயிருந்தா செஞ்சிருப்பான், சவுதிக்கு போயிருந்தா அழிச்சிருப்பான். ஏன்னா எல்லாம் வஹாபிய சிந்தனை உள்ளவர்கள் தான் சவுதியில். அதனால் நினைவு சின்னங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது. நினைவு சின்னங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு, சவுதி உன்னோடதானா கேட்டாங்கன்னா சிக்கிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வீடு இருக்குது, அங்கே போய் கேட்டது வீடே இல்லைன்றுவாங்க. எல்லாமே மாற்றப்பட்டு இருக்கிறது. நிறைய மாற்றங்களை செய்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, ஆனால் மற்ற ஊர்கள் எகிப்து போன்ற ஜோர்டான் போன்ற பகுதிகளில் நபிமார்கள் வசித்த இடங்கள், வீடுகள், கிணறுகள், அவர்கள் புழங்கிய எல்லா பொருள்களும் இன்று பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே தான் அந்த பகுதிக்கு போனால் அந்த உணர்வு நமக்கு இந்த வரலாறு தெரிஞ்சு அங்கே போகிற நேரத்தில் ஒரு வகையான ஒரு பூரிப்பு நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். ஆக ஃபிரௌன் அழிக்கப்பட்டதும் அவனிடத்திலிருந்து மூசாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதும் இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எதிரிகள் துரத்தி வருவார்கள். ஈசா நபி அவர்கள் அல்லாஹ்வினால் உயர்த்தப்படுவார்கள். முஹர்ரத்தினுடைய 10வது நாள் யூனுஸ் நபி அவர்கள் மீன் வயிற்றிலே, அதாவது மீன் விழுங்கிவிடும். கிட்டத்தட்ட 40 நாளைக்கு மேல் மீன் வயிற்றுக்குள் இருப்பார்கள். அதிலிருந்து அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த மீன் கரையில வந்து, அதாவது யூனுஸ் நபியை கொண்டு விடும். அவங்க அதிகமாக ஓதுவாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அதனால தான் எந்த ஆபத்து வந்தாலும் சரி, எந்த இடையூறுகள் வந்தாலும் சரி, இந்த தஸ்பீஹாத்தை நீங்கள் ஓதுங்கள், உங்களுடைய வாழ்க்கை சீராகும் சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மீன் வந்து என்ன செஞ்சது, கரையில வந்து யூனுஸ் நபி என்ன செஞ்சது, கக்குச்சு. அது எப்போ யூனுஸ் நபி பாதுகாக்கப்பட்டாங்கன்னா இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள். இன்றும் அந்த நதி, அவங்க மீன் வயிற்றில் இருந்தாங்க இல்லையா, அந்த நதி இன்றும் இருக்கிறது. அவர்களை கொண்டு வந்து அப்படியே அந்த மீன் கக்குச்சா இல்லையா, அந்த இடமும் அப்படியே இருக்கிறது. ஒரு கவலையில் அப்படி மீன் வயிற்றுக்குள்ள, ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சுட்டு வெளியே வந்தாலும் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்படித்தானே, ஒரு பெரிய வீட்டுக்குள்ள நம்ம அடைச்சி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திறந்து விட்டாங்கன்னா வெளியில் வரவங்க எப்படி வருவோம், பேய் பிசாசு பிடிச்ச மாதிரி பேய் வருவோம். மனுஷனுடைய இயல்பு. 40 நாள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குமா இல்லையா? அதாவது மீன் வயிற்றிலிருந்து வெளியில் வருவாங்க, வந்து அந்த சடவை அப்படியே நகர்ந்து வருவாங்களா இல்லையா, அப்படியே நடந்து ஒரு கரை பகுதியில், ஒரு ரோட்டு பகுதி, இன்றைக்கி அந்த ரோடு போட்டிருக்கிறாங்க, அந்த கரை பகுதியில் வந்து அப்படியே ஒரு திண்ணையில் வந்து உட்காருவாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அந்த திண்ணையும் இருக்கிறது, அவர்கள் அமர்ந்த இடமும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம போனால் என்ன செய்யலாத பார்க்கலாம் அந்த மாதிரி. ஆக இதுவெல்லாம்
வரலாறுகளை எழுதப்பட்டிருக்கிற செய்திகள், குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள். ஆக யூனுஸ் நபி பாதுகாக்கப்பட்டது இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள். இப்படி நிறைய விஷயங்கள். ஆனால் ஒரே ஒரு சங்கடமும் இதில் நடைபெற்றது. என்ன சங்கடம், என்ன கவலை என்று சொன்னால், கர்பலா யுத்தக்களம் நடைபெற்றது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். சாமானியமான முறையில் ஷஹீதாக்கப்படவில்லை. அவருடைய தலை தனியாக எடுக்கப்பட்டு அந்த ஈராக்கினுடைய பகுதிகளில் என்ன செய்யப்பட்டது, தலையை அப்படியே இழுத்து வீதி வீதியாக இழுத்து செல்லப்பட்டார் என்ற வரலாறுகள் சொல்லப்படுகிறது. ஆக அதே ஒன்று மட்டும்தான் அந்த வருத்தமான செய்தி. ஆக பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, ஆக இப்படி எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் பாக்கியம் கொடுத்த நாள் இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள். அப்ப நம்ம அந்த அன்னைக்கு நோன்பு வைக்கணும். நோன்பு வச்சு அல்லாஹ்ட்ட அதிகமாக நம்ம என்ன செய்யணும், துஆ செய்யணும். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுக்கு பிறகு ஒரு சிறப்பான நோன்பு இருக்கும் என்று சொன்னால் அது முஹர்ரத்தினுடைய 10வது நாள் நோன்பு என்று சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள் நுழைகிற பொழுது யகூதிகள் நஸ்ரானிகள் நோன்பு வச்சிருப்பாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, எதுக்கு நோன்பு வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. எதுக்கு நோன்பு வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. இப்போ அவங்க சொல்லுவாங்க, ஃபிரௌன் எங்க நபி மூசா இருக்காரா இல்லையா, அவருக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்துட்டான், அவங்களை எதிர்த்திருந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்டுட்டான், அந்த சந்தோஷத்தில் நாங்கள் நோன்பு வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பார்ப்பாங்க. அந்த யூத நஸ்ரானிகளை பார்த்துட்டு, உங்களை விட ரசூலுல்லாஹ் ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லுவாங்க, நஹ்னு அஹப்பு வ அவுலா பி மூசா அலைஹிமுஸ்ஸலாம். மூசாவுக்கு இந்த சந்தோஷம் ஏற்பட்டதுங்கிறதுக்காக நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க, அதை விட அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமை இந்த உம்மத்துக்கு இருக்கிறது என்று சொல்லி உடன் இருக்கிற தோழர்களிடத்தில் அப்பொழுதே சொல்லுவார்கள், அன்பு தோழர்களே, நீங்கள் முஹர்ரத்தினுடைய 10வது நாள் நோன்பு வையுங்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த யூத நஸ்ரானிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு நாள் சேர்த்து நோன்பு வைங்கன்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று 9, 10 அல்லது 10, 11 2 நோன்பு என்ன செய்யணும், கண்டிப்பாக வைக்கணும். ஒன்று முன்னாடி சேர்த்து வைக்கணும் அல்லது பின்னாடி சேர்த்து என்ன செய்ய வைக்கணும். யூத நஸ்ரானிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு நோன்பை எக்ஸ்ட்ரா வைங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படி சொன்னாங்க, உங்களை விட மூசாவுக்கு நாங்கள் நன்றி கடன் அதிகமாக செலுத்த வேண்டியது இருக்குன்னு ஏன் சொன்னாங்க சொல்லுங்க, ஏன் சொன்னாங்க? பல தடவை சொல்லி தந்திருக்கிறேன். என்னடா அஜித் ஸ்கூலில் கேள்வி கேட்குற மாதிரி கேட்குறான்னு வச்சுக்காதீங்க. ஏன் சொல்கிறாங்க, அஜித் நீங்கள் அந்த அன்னைக்கு சொன்னீங்களா இல்லையா, அப்போ நாங்கள் ஜும்மாவுக்கு வரல அப்படியா? ஏன் அப்படி சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அதான் மேராஜுக்கு போனாங்களே இல்லை ரசூலுல்லாஹ், தொழுகை வாங்குறதுக்காக அல்லாட்ட போனாங்கல்ல, எவ்வளோ வாங்கிட்டு வந்தாங்க? இதுதான் மேராஜ் பையனுக்கு வாங்கன்னு சொல்கிறது. யார் வர்ற ஜும்மாவுக்கு நேரத்தை வாங்கினாலும் வர்றது இல்லையே சொல்லுங்கள். போன வாரம் மாதிரி பரவாயில்ல, ஒரு 10 பேர் இருந்தாங்க பயான் ஆரம்பிக்கும் போது. இப்போ 4 பேர் தான் இருந்தாங்க. இன்னும் இந்த வாரம் 4 பேர் தான் இருந்தாங்க. இன்னும் அடுத்த வாரம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. அப்போ மேராஜ் போய் இன்னும் வாங்கிட்டு வந்தாங்க. 50 வருஷத்துக்கு தொழுகை வாங்கிட்டு வந்தாங்கன்னா இல்லையா? இப்போ எத்தனை வருஷத்துக்கு நம்ம தொழுகிறோம்? 5 தொழுகிறோம். அப்போ 45 எங்கே போச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் காரணம். ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்புனாங்க, முகமது ஓ என் சமுதாயத்தில் 3 தான், அதே பயங்கரமாக ஆடுது, முடியல. இது 50 வாங்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சுட்டு வர்றீங்க முகமது, ஓ கம்மி பண்ணிட்டு வாங்க போங்க. 5 கம்மி பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் 5ல் நிற்கும் போது சொல்லுவாங்க போங்க அப்படிங்குவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்க மாட்டேன் தெரியல, நம்மளை பற்றியெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பவே தெரிஞ்சிருக்க மாட்டேங்குது. மூசா நபி சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களாமா, இல்லை இன்னி போகிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குங்க, என் உம்மத்து தொழுதுரும் நம்மளையெல்லாம் நம்பித்தான் சொன்னாங்க, நம்மளையெல்லாம் நம்பித்தான் சொன்னாங்க. ஆக அந்த 50 5 ஆகிறதுக்கு காரணம் யாரு? மூசா நபி. அது மட்டுமல்ல, மூசா நபி ஒரு கட்டத்தில் இப்படியும் கூட சொல்லுவார்கள், என்ன உம்மத்தை முஹம்மதியாவில் படைச்சிருக்க கூடாதான்னு கேட்பாங்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் என்ன படைச்சிருக்கலாமே, ஏன் என்னை தனியாக படைச்சு அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம். யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவ்வளவு கண்ணியமான ஒரு சமூகத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஹர்ரத்தில் 1 நோன்பு வைக்காதீங்க, 2 நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க. இந்த நோன்பு 2 நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, எனவே தான் நாம் பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷூராவுடைய நாளில் நீங்கள் நோன்பு வையுங்கள். அப்படி நோன்பு வச்சா என்ன நன்மை? நோன்பு வச்சதிலிருந்து 1 வருடம்
முந்தி நாம் செய்த ஒரு வருடத்தினுடைய சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையிலேயே பாவங்கள் மன்னிக்கப்படுவதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெளிவாவதற்குண்டான வாய்ப்புகள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவேதான் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு அற்புதமான நாள் தான் முஹர்ரத்தினுடைய 10வது நாள். அதே போல அந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி அதிகமாக செலவு செய்கிறார்களோ அவர்கள் அந்த வருடம் முழுக்க வறுமையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், செழிப்பான வாழ்க்கை அல்லாஹ் வழங்குவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குடும்பத்திற்கு செலவு செய்வது அன்றைக்கு முஹர்ரம் எல்லா நாளும் செலவு செய்யணும். அஜித் முஹர்ரம் 10க்கு மட்டும் தான் காசு கொடுக்க சொல்லியிருக்காரு, மற்ற நாள் அவங்களை பட்டினி ஓட சொல்லிட்டாங்க, அப்புறம் இருக்க முடியாது, பாத்தியா ஓதிடுவாங்க மக்கா. அதனால முஹர்ரத்தினுடைய 10வது நாள் என்ன செய்யணும்? குடும்பத்திற்கு செலவு செய்தால், அதிகம் செலவு செய்தால் வறுமையிலிருந்து அவன் பாதுகாப்பு கிடைக்கும். அந்த வருடம் முழுக்க அவனுடைய அந்த பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, நம்ம என்ன செய்வோம்னா ஊருக்கெல்லாம் வேலை செய்வோம், ஊருக்கெல்லாம் செலவு செய்வோம், ஊருக்கெல்லாம் கொடுப்போம். வீட்டுக்காரம்மா கேட்டால் கணக்கு கேட்போம், வீட்டுக்காரம்மா கேட்டால் கணக்கு கேட்போம், பிள்ளைங்க கேட்டாங்கன்னா கணக்கு கேட்போம். நண்பர்களோட போய் 5000 ரூபாய்க்கு சாப்பிட்றதும் சாப்பிட்ருவோம். வீட்டில் ஒரு 200 ரூபாய்க்கு கறி வாங்கிட்டாங்க, இல்லை டெய்லி திம்பியா கறி, சண்டை. ஒரு பஞ்சாயத்து வந்தது, கருவேப்பிலை பஞ்சாயத்து கூட வந்திருக்கிறது. 2 ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கி கொடுத்து நீ 4 நாளைக்கு வைக்க வேண்டியதானே கேட்டிருக்கான் புருஷன். எவ்வளோ அற்புதமான மனுஷனாக இருப்பான், யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு 2 இலை போடு, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றும். அப்போது ஊரில் கேட்க மாட்டோம், எவ்வளோ வேணாலும் எடுத்து வீசுவோம். ஆனால் அது காரணம் இருக்குது. வெளியில் ஒரு 10 பேருக்கு முன்னாடி கொடுத்தா மரியாதை கிடைக்காது, கொடை வள்ளல் ஒரு பெரிய பணக்காரர் அப்படின்னு பேசுவாங்க. வீட்டுக்காரமாக பேசிட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை, அப்படி தானே. அதனால் வீட்டில் கணக்கு கேட்போம், வெளியில் என்ன செய்ய மாட்டோம், எதுவும் பேச மாட்டோம், தூக்கி கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது வல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள் குடும்பத்தில். அதனால தான் இந்த மற்ற அதாவது ஓரளவுக்கு இறையச்சத்தோடு வாழக்கூடிய மூத்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள் என்ன செய்வாங்கன்னா, மளிகை ஜாமானங்கள் வீட்டுக்குண்டான பொருள்களை போய் என்ன செய்வாங்க, கடைகளில் போய் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பாங்க. வீட்டில் கொடுப்பாங்க. சத்தமெல்லாம் வெளியில் பெண்கள் கேட்டுட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே. வெளியில் கேட்டுருப்பாங்க, ஜும்மா முடிஞ்சு போனோன்னு கேட்பாங்க. அப்போ என்ன கேட்டால் ஜாமானமெல்லாம் வீட்டில் வாங்கி போடுவாங்க. ஏன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக அல்லாஹ் நமக்கு பொறுப்பேற்கிறான்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அதே போல அந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள் தர்மம் செய்யக்கூடியவர்கள், யார் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் வறுமையை தரமாட்டான்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹர்ரத்தினுடைய அந்த 10வது நாள் யாருக்காவது ஒருத்தருக்கு தர்மம் செஞ்சணும், யாருக்காவது ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்தணும், இல்லாதவங்களுக்கு, இருக்கிறவங்களுக்கே கொண்டு போய் கொடுக்கக்கூடாது, இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தணும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய நாள் தான் முஹர்ரத்தினுடைய 10வது நாள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த 10வது நாள் இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. எனவே 2 நோன்பு ரசூலுல்லாஹ் வைக்க சொன்னாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் கேட்டால், இன்றைக்கு இரவு சஹர் செய்து நாளை ஒரு நாள் நோன்பு, நாளை கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நோன்பு. சனிக்கிழமை நாளைக்கு வைக்க முடியல அப்படின்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நோன்பு, திங்கட்கிழமை ஒரு நோன்பு, இப்படி 2 நோன்பு. ஆனால் 2 நோன்பு தான் வைக்கணும், ஒரு நோன்பு வைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோன்பு சேர்த்து வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாமும் நோன்பு வைக்க வேண்டும், நம்முடைய வீடுகளில் மனைவி மக்களை நோன்பு வைக்க சொல்லி இன்ஷா அல்லாஹ் நோன்பு மாதத்தை போன்ற ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும். அன்றைய தினம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பு, நல்ல நசீபும் அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن، ما شاء الله كان، وما لم يشأ لم يكن، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ما شاء الله كان، وما لم يشأ لم يكن، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له.
ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك